பூர்விக ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம முத்து மீனா ரெண்டு பேருமே சிவம் கிட்டையும் பார்வதி கிட்டையும் இங்க பாருங்க அத்தை, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம். அவங்க பாட்டி இருக்காங்க, அவங்க பாட்டியோட சம்மதத்தால மட்டும்தான் எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. சரி முத்து, நாங்க கேட்குற விதத்துல நாங்க கேட்டோம், இதுல எந்த தப்பும் இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியல. நீங்க அவங்க பாட்டி கிட்ட எது ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப விஜய் என்னடி அந்த பையனை தத்து கொடுக்கறதுக்கு நீ எதுக்காக சும்மா தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. உடனே அண்ணாமலை விஜயா, நீ எந்த நல்ல மனசுல இதை பண்ணுன்றது எங்களுக்கும் நல்லா தெரியும், உன் வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது. இங்க பார், கிருஷிக்கு அவங்க பாட்டி இருக்காங்க, அவங்க பாட்டியோட பர்மிஷனோட என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ண முடியும், உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண முடியாது. இதுக்கு மேல நீ இந்த மாதிரி பேசிட்டு பண்ணிட்டு இருக்க வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப மீனா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. முத்து மீனா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், அது உனக்கு சர்ப்ரைஸ், நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எங்கெங்க கூப்பிடுறீங்க, என்னாலலாம் வர முடியாது, எனக்கு பூ ஆர்டர் எக்கச்சக்கமா நிறைய இருக்குன்றாங்க, அதெல்லாம் அப்புறம் கூட பாத்துக்கலாம், நீ வா மீனா வான்னு சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிட்டு போறாங்க நம்ம முத்து. எங்க போறோம் என்ன ஏது, கிருஷிக்கு ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக தான் நம்ம இதை பண்றோம், இது உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் நல்லா சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்ட மீனாவுக்கு கடவுளே எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுக்குறேன், எதுக்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனைன்னு சொல்லிட்டு மனசு முழுக்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கிருஷி தத்து எடுக்கிறதுக்காக ஆசிரமத்துல அதுக்கான ப்ரொசீஜர் என்னவோ அதை கேட்கலான்றதுக்காக தான் முத்து மீனா ரெண்டு பேரும் போயிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் நம்மளுடைய மீனாவுக்கு தெரியாது, மீனாவுக்கு தெரியாமே முத்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மேடம், நான் ஆசிரமத்துல தத்து கொடுக்கறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லி கேட்டேனே, அது எல்லா ப்ரொசீஜரும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் கிருஷ தத்தெடுக்க போறேன், அதுக்கான ப்ரொசீஜர் என்னவோ அதை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன மீனா ஷாக் ஆகுதா, எனக்கு தெரியும் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணி எல்லாம் பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே ஃபீல் ஆயிட்டே இருக்காங்க. மீனா வேண்டாம், தத்து எடுக்க வேண்டான்ற மாதிரி சொல்லலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அதை புரிஞ்சுக்கிற நிலையில முத்து கிடையாது. சரி, இதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் ஏகப்பட்டதா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் சொல்றாங்க. சரிங்க மேடம், நீங்க அதுக்கான ஃபார்ம் கொடுங்க, அதுக்கான ஃபார்ம் என்னவோ அதை நாங்க ஃபில் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னா கூட உடனே மீனாவுக்கு பயங்கர கோபம் வருது. எங்க ஒரு நிமிஷம் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வெளியே நான் உங்களுடைய ஒய்ஃப் தானா, எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபப்படுறாங்க. ஏய் மீனா, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், எதுக்காக என்கிட்ட நீ இப்படி கோவப்படுற சொல்லுறாங்க. பின்ன என்ன, நீங்க பாட்டுக்கு உங்க முடிவு எடுத்துட்டா அப்புறம் நான் எதுக்காக இருக்கேன், இனி இந்த மாதிரி ஒரு முடிவு தயவு செஞ்சு எடுக்கவே எடுக்காதீங்க. கிரேஷ நம்ம தத்து எடுக்க முடியாது, எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது, இனி இதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு கோபமா அங்க இருந்து மீனா சொல்றாங்க. முத்துவுக்கு என்ன பண்றதுனே புரியல. ஏன் மீனா இப்படி பண்ணிட்டு இருக்க, கிரிஷ் நமக்காக நல்லா இருப்பான், நான் சொல்றது உனக்கு புரியுதா, எதுவும் வேண்டாம், நான் கிரிஷ தத்தெடுக்க கூடாது நான் முடிவு பண்ணிட்டேன்னா பண்ணிட்டுதான் சொல்லிட்டு மீனா சொன்னதும் அதுக்கு மேல நம்ம முத்துவால எதுவுமே பேச முடியுது. கோவிலுக்கு வராங்க, கோவிலுக்கு பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி எழுதிட்டு இருக்காங்க. எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை கடவுளே, எதுக்காக எனக்கு இப்படி ஒரு நிலைமை, அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு எல்லாம் இருக்காங்க. இதை கேட்டதுமே அங்க சந்திரா வராங்க. மீனா அழுதுட்டு இருக்கிறதையும் சந்திரா பார்த்துட்டாங்க. உடனே மீனா, மீனா என்னாச்சு மீனா, எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு மீனா, சொல்லு மீனா நல்லா சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒண்ணு இல்லம்மா, கண்ணுல தூசி விழுந்துருச்சே, உன்னை பார்த்தா தூசி விழுந்த மாதிரி தெரியல, என்னாச்சு சொல்லு மீனான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் எந்த பதிலுமே சொல்ல முடியறதுல மீனாவுக்கு தலைவலிமா, இப்ப கொஞ்ச நாளா தலைவலி ரொம்பவே ஓவரா இருக்கு, அதுதானே தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மீனாவும் எவ்வளவோ சமாளிக்க பாக்குறாங்க. மீனா எவ்வளவுக்கு எவ்வளவு சமாளிச்சாலுமே அந்த விஷயத்த நம்ம மீனாவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாவே தான் இருக்கு. இல்ல மீனா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறிக்கிறான்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப வா மீனா, வேற எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட நம்ம போகலாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டு மீனாவும் எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு அமைதியா இருக்காங்க. அடுத்த
நாள் ஆகுது. அடுத்த நாள் வந்து நம்ம மனோஜை வந்து காட்டிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா ஜீவா கிட்ட, என்ன ஜீவா நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டியா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மனோஜ், என்ன பேசிட்டு இருக்க, யாரை பத்தி பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதாம்மா அந்த கிருஷ்ணன் சொல்றாங்க. எதுக்காக மனோஜ், அவனை வந்து நீங்க எங்க எடுத்துட்டு போறதுக்காக பிளான் பண்றோம்னு சொல்றாங்க. மேடம், அந்த பையன் தான் இங்க சாரை ரொம்பவே டார்ச்சர் பண்றானுமே, அதனால சார் வந்து இப்படி பண்ண சொன்னாரு, அதுதான் நாங்க பண்றோம்னு சொன்னதும் இதை கேட்டதும் பயங்கரமா கோவப்படுறாங்க. ரோகிணி வந்து ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க மனோஜினின்னு சொல்லிட்டு, என்ன நான் நினைக்கிறேன், நான் நினைக்கிறதுல எந்த தப்பும் இருக்க மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மனோஜ் ஆர்கியூமெண்ட் பண்ண, இதுக்கு மேலேயும் பொறுத்துட்டெல்லாம் நம்மளால இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கோவத்துல வந்து இருக்காங்க. ரொம்பவே கோபமா வந்து, மனோஜ் உனக்கு நான் என்ன சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னுடைய பையனை வெளிநாட்டுக்கு கடத்தலன்னு சொல்லிட்டு நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கியா நல்லா சொல்லிட்டு பயங்கரமா வந்து கோபப்படுறாங்க. பண்ணுவியா, முயற்சி பண்ணுவியான்னு சொல்லிட்டு, இல்லனா உன்னுடைய அம்மாவோட அஸ்திய நீ போயிட்டு காசில கரைக்கிற மாதிரி நான் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் என்ன பதில் சொல்றதுனே தெரியல மனோஜுக்கு. மனோஜ் வந்து கத்திட்டு, இல்ல நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல, இல்ல இதை பண்ணல அதை பண்ணலன்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து பேசிட்டு இருக்காங்க. இனி என் பையனை தொந்தரவு பண்ணணும்னு நினைச்ச உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க ரோகிணி. இப்ப ரோகிணி போட்ட பிளானால மனோஜ் வந்து கிரிஷ் பத்தி எந்த கவலையும் படாம கிரிஷ் கூட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.